கூகுள் ஆப்ஸ்குள்ள ஏகப்பட்ட நியூவான அப்டேட் வந்திருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜ்ஜா பார்த்தலாம். நியர்லி பார்த்தீங்கன்னா யூடியூப் ஆகட்டும், ஜிபோர்ட் ஆகட்டும் அண்ட் ஜெமினி ஏஐ, கூகுள் மேப்ஸ் அண்ட் யூடியூப் மியூசிக்கில் கூட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அப்டேட் வந்திருக்கு. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜ்ஜா பார்த்தலாம். நிறைய அப்டேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வராமல் இருந்ததும் இப்போ வந்திருக்கு. வாங்க என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கூகுள் செலக்டிவான அக்கௌண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க. சிலது ஸ்டேபிள் வெர்ஷனுக்கு வந்திருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் யூடியூப்பில் வந்து ப்ரீமியம் யூஸ் பண்ணாலும் சரி, நார்மல் யூடியூப் யூஸ் பண்ணாலும் சரி, அங்கே பார்த்தீங்கன்னா சில அடிஷ்னலான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் யூடியூப் ப்ரீமியமே வாங்கினவங்களுக்கும் சில பேருக்கு அந்த ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்கறதில்ல. செலக்டிவ் யூசர்ஸ்க்கு மட்டும்தான். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் விண்டோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ளோட்டிங் விண்டோவை சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது இன்னும் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து கம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ பார்த்தீங்கன்னா பேக்கில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் கூடிய சீக்கிரம் அதுவுமே விசிபிளாக ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளியரான வியூ கிடைக்கும். ஆல்சோ கமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து த்ரெட் கமெண்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதாவது எந்த கமெண்ட்டுக்கு யார் வந்து ரிப்ளை பண்ணா அப்படிங்கிறத த்ரெட் மாதிரியான வடிவில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த த்ரெட் ரீச் ஆகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ரிப்ளை இருக்க மாதிரி வந்து இந்த வகையான யூடியூபோட நியூவான கமெண்ட் செக்ஷனை மாற்றிருக்காங்க. நல்லாவே இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிபோர்டில் சூப்பரான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்பீச் டு டெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கீழே இருக்க டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா சிங்கிளான லைனப்பில் மாறிக்குது. இது மட்டும் இல்லாமல் ஒன் டேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிபோர்டை வந்து கம்ப்ளீட்டாக பிக் பண்ணிக்கலாம், ஸ்மால் பண்ணிக்கலாம். இது கூடவே ஃப்ளோட்டிங் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிளிப் போர்டு ஆப்ஷனை ஃப்ளோட்டிங்கில் வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இமோஜி ஆப்ஷனையும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங்கில் வச்சுக்கலாம். டிரான்ஸ்லேட்டர் ஆப்ஷனையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டபுள் ஃப்ளோட்டிங்கில் வச்சுக்க முடியும். டாப்பில் டிரான்ஸ்லேஷன், பாட்டமில் வந்து டெக்ஸ்ட் டு ஸ்பீச் வந்து கொடுக்க முடியும். லைவாக டிரான்ஸ்கிரிப்ட் ஆகிற மாதிரி, அதாவது பெரிய பெரிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ், ப்ரீமியம் ஃபோன்ஸில் இருக்கிற ஃபீச்சர்ஸை நார்மல் வெர்ஷனுக்கே வந்து கொண்டு வந்துட்டாங்க. நல்லா இருக்குது. ஆனால் இதை வந்து யூஸ் பண்ண ஃபஸ்ட்டு தெரியணும். எனக்கே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான் இருந்தது. ஆனால் கரெக்டாக நம்ம வந்து ஆப்டாக பண்ணோம் அப்படின்னா மல்டி விண்டோஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அழகாக ப்ரௌஸ் பண்ணுறது அண்ட் வீடியோ பார்க்குறது, இது மாதிரி மல்டிபிளான திங்ஸை ஒரே இடத்துல வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஆல்சோ பார்த்தீங்கன்னா நீங்கள் சைட் லைன்லையும் பார்த்தீங்கன்னா இந்த வகையான டூலை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சே பார்த்தீங்கன்னா அழகாக வந்து இந்த டூலில் வந்து மாற்றுறதுனால சைட் வியூலையும் மாற்றிக்கலாம். இல்லை தேவையில்லை அப்படின்னா சென்டர் ட்ரவுனில் வந்து பண்ணீங்க அப்படின்னா அழகாக வந்து விசிபிள் பாட்டம்லேயே வந்து மாறிடும். பார்க்க நல்லா இருக்குது, சூப்பராகவும் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் எல்லா டிவைஸ்க்கும் சப்போர்ட் ஆகிற மாதிரி இது கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பீட்டா யூஸருக்கே சில பேருக்கு இந்த ஃபீச்சர்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. செலக்டிவான டிவைஸ், ப்ரீமியம் டிவைஸுக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் சில ஃபீச்சர்லாம் கொடுக்குறாங்க. நார்மல் டிவைஸ்க்கும் சப்போர்ட் ஆகிற மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும். கூடவே ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்லைட் பண்ணி நம்ம சூஸ் பண்ணிக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. ஆனால் இது வந்து எல்லா நேரமும் ஒர்க் ஆகுது. எப்போ ஒர்க் ஆகும்னா உங்கள் ஜிபோர்டு கம்ப்ளீட்டாக பாட்டமில் க்ளோஸாக இருக்கும் பார்த்தீங்களா, டெக்ஸ்ட் டு ஸ்பீக், அப்போ மட்டும்தான் இது ஒர்க்கில் இருக்கும். பார்க்கும்போது நல்லா இருக்குது. இதே நீங்கள் டாப் ரீஜனில் அதை கொண்டு போனாலும் பாட்டம்லேயே பார்த்தீங்கன்னா ஆட்டோ கரெக்ட் வர்றது உண்மையாலுமே ஒரு கூலான ஃபீச்சர் தான். மல்டி டாஸ்கிங் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் சின்ன சின்ன ஐகான்ஸ் வந்து இதான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஜிபோர்டில் என்னெல்லாம் ஃபீச்சர் வரணும்னு எதிர்பார்த்தமோ எல்லாமே வந்தாச்சு. அதோட சைஸ் அண்ட் ஷேப்பையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற ஆப்ஷனையும் பார்த்தீங்கன்னா சில லிமிட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. குட். ஸோ நல்லா இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெமினி ஏஐ தான். ஸோ விளம்பரம் பண்ணி ஒரு ஏஐ யூஸ் பண்ணுங்க அப்படின்னு கூகுள் சொல்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். அதுக்கு நம்ம பணம் கட்டி தான் ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணும் அப்படிங்கிறதும் ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட், ப்ரீமியமாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜெமினி ஏஐல பார்த்தீங்கன்னா சில ஃபீச்சர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ கரண்ட்டாக ஒர்க்கில் இருக்க பீட்டா டெஸ்டிங்கில் இருக்க சில ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா பே பண்ணாமே நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அட்வான்ஸான ஏஐ ஃபீச்சர்ஸ் அதில் யூஸ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆப்ஷன் வந்திருக்கு. என்னன்னு சொல்கிறேன் வாங்க, எக்ஸைட்டிங்காக இருக்குது. அதாவது இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டோ ஏதோ ஒரு பிளேஸோ வந்து நீங்கள் சூஸ் பண்ணி டேரக்ட் பண்ண சொல்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்குது, அதை பார்க்குறீங்க, இந்த இடத்துக்கு போனால் நல்லா இருக்குமே நினைக்கும் போது ஓகே டேரக்ட் பண்ண சொல்கிறீங்க, ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்பிட்வீனாக ஏதாவது காலோ ஏதோ முக்கியமான விஷயம் வந்தாலும் அது ஒரு சைடில் இருக்கும். அதே நேரங்களில் கூகுள் மேப்பும் க்ளோஸ் ஆகாமல் தன்னோட நேவிகேஷன் அண்ட் டைரக்ஷனை காமிக்கிற மாதிரி மல்டி டாஸ்கிங் ஃப்ளோட் ஆப்ஷன் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ சென்டர் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃப்ளோட்டிங் டேப் எங்கே வேணாலும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மினியேச்சராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் இதோட வாய்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரில் ஒர்க் ஆகும். பாட்டமில் ட்ராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டாப்ல இருந்தும் நேவிகேட் பண்ணும். ஸ்க்ரீனை ஆக்சிடென்ட்லாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அங்கேருந்தும் பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. சில நேரங்களில் ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்க தான் ப்ரீமியம் யூசர்ஸோன்னு தோணும். அது இல்லை அப்படிங்கிறத ஆண்ட்ராய்டு நிரூபிச்சிட்டாங்க. ஆண்ட்ராய்டுக்கு சப்போர்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நல்லா இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட்டையும் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். அண்ட் இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் முக்கியமான இடத்த கிராஸ் பண்ணி வரும்போது கூகுள் லென்ஸ் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த இடங்களையும் பற்றியும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு குயிக் சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பண்ணிக்க முடியும். நல்லாவே இருக்குது. அண்ட் இன்பிட்வீனாக வரும்போது சென்ட்ரலில் இருக்க ஏதாவது ஆப்ஷனை சூஸ் பண்ணி அப்படின்னா இன்பிட்வீனாக இருக்க ரெஸ்டாரண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுக்குறாங்க, காமிக்கிறாங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா
டிராஃபிக் லைட் ஆப்ஷன்ஸு, உங்கள் காருக்கான இமோஜியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு ஐகான் மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் வச்சுங்களேன். இதை 3Dயில் நீங்கள் பார்க்க முடியும். நிறைய பேர் இதுக்கு வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. அழகா உங்க கார் இப்போ ரெட் கலர்ல இருக்கு அப்படின்னா, அதை டிராவல் பண்ணுறது வந்து 3Dயிலே பார்த்துக்க முடியும். டெஸ்டினேஷன் லொகேஷன் வந்து ரீச் பண்ண உடனே சில விஷயங்களுக்கு நீங்க மல்டிபிளான கார் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் பார்க்கிங் போட்டோ ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. யூடியூப் மியூசிக்ல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சூப்பரான ஃபீச்சர் வந்திருக்கு. டபுள் டேப் பண்ணோனே யூடியூப் மியூசிக் நீங்க வந்து லைக் பண்ணிக்க முடியும். சென்டர்ல அதோட போஸ்டர் இருக்கும் இல்லையா, போஸ்டரை கிளிக் பண்ணாலே நீங்க அழகா வந்து லைக் பண்ணிக்கலாம். யூடியூப் மியூசிக்ல இது ஒரு நல்ல ஆப்ஷன் சொல்லலாம். கூடவே பார்த்தீங்கன்னா நிறைய இன்னும் அடிஷ்னலான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கோ லைப்ரரி, பின் பண்ணிக்கிற ஆப்ஷன் ஆகட்டும், ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா பின் பண்ணிக்க முடியும் சில பல மியூசிக்ஸை, சில பல சாங்ஸை. ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா ரெட்ரோ ஆப்ஷன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆப்ஷன் இதெல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக்கான கல்ட்டான விஷயங்களையும் நீங்கள் கேட்க முடியும். அண்ட் முக்கியமான விஷயங்களை ஸ்லைட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் சாங்ஸ் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இடையில பார்த்தீங்கன்னா எந்த வகையான ஆடுமே வரல. அது ஒரு நல்ல விஷயம் தான். கூடவே பார்த்தீங்கன்னா ரிலீக் பார்த்துக்கிற ஆப்ஷன் ஆல்ரெடி வந்தாச்சு. சில பேருக்கு ஸ்ட்ரகிளாக இருந்ததும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது முன்ன சில சாங்ஸுக்கு தான் வந்துட்டு இருந்துச்சு, செலக்டிவான சாங்ஸுக்கு தான். இப்போ எல்லா சாங்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ரிலிகல் ஆப்ஷன் வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு நல்ல ஃபீச்சர்னு கூட சொல்லலாம். ஆல்சோ பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பார்த்துக்க முடியும். அண்ட் இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா மியூசிக் ஷார்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்திருக்கு. அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இங்கேயும் வந்து ஸ்லைட் பண்ணி நீங்கள் வந்து சாங்ஸ் வந்து கேட்டுக்க முடியும். இன்னும் சில பல ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட மூடுக்கு தகுந்த மாதிரியும், ஹாப்பினஸுக்கு தகுந்த மாதிரியும், ட்ரெண்டிங்கில் இருக்க சாங்ஸும், அண்ட் இப்போ பீக் பாயிண்டில் இருக்க மியூசிக் டைரக்டர்ஸ் யார் யார் இருக்காங்க, அவங்களோட கல்ட்டான கிளாசிக்கான சாங்ஸு அண்ட் ஹிட் சாங்ஸு இது எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட மூடுக்கு தகுந்த மாதிரி அழகாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல நல்ல ஃபீச்சர்ஸ்லாம் உள்ளே இருக்குது, சும்மாலாம் சொல்லக்கூடாது போல இருக்குது. அண்ட் நீங்கள் பாட்காஸ்ட்டை கேட்குற ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அடிஷனலாக வந்து கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் கூகுள் ஆப்ஸை பற்றி சொல்லும் போது ப்ளே ஸ்டோரை பற்றியும் சொல்லணும். ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா ப்ளே ப்ரொடெக்ட் ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, இந்த ப்ரொடெக்ட் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணுறது வந்து நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுவோம். இது இன்னும் அட்வான்ஸாக ஸ்கேன் பண்ணுங்கிறதுக்காக இம்ப்ரூவ் ஹார்ம்ஃபுல் ஆப் டிடெக்ஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனையும் நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். கூடவே எந்தெந்த ஆப் எந்தெந்த பெர்மிஷன்லாம் எடுத்திருக்கு அப்படிங்கிற பாட்டமோட ஆப் ப்ரைவசி அப்படிங்கிற ஆப்ஷன் மூலியமாகவும் நீங்கள் எடுத்துக்க முடியும். இந்த ஆப் ப்ரைவசி ஸ்கேன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிடுது. டியூ டு மற்ற ஆப்ஸில் இது இன்டர்ஃபை ஆகக்கூடாதுங்கிறதுக்காக செக் பண்ணி பாருங்கள். இன்னும் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து கூகுளோட ஆப்ஸில் வந்துக்கிட்டே தான் இருக்குது. சில நேரங்களில் என்னோட டிவைஸுக்கு சப்போர்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ எனக்கே தெரியாமல் நான் எப்படி ஒரு வராத ஃபீச்சரை சொல்ல முடியும். ஸோ அதனால தான் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தாமதப்படுத்திடுவோம். சில நேரங்களில் அந்த மந்த்தே வந்து ஸ்கிப் பண்ணிடுவோம். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண தான் நினைக்கிறேன். எனக்கு என்னென்ன தெரியுமோ அதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க தான் நினைக்கிறேன். எனக்கு அதுதான் ஆசை. ஸோ அது இன்னும் கண்டினியூ ஆகணும்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபீச்சர்ஸில் எது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். தெரிஞ்சுப்போம், புரிஞ்சுப்போம், இந்த டெக்கை கற்றுப்போம். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.